ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது வந்துட்டு செகண்ட் பார்ட்டுடா. வியோட ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட்டு, பைலட் மாப்பிள்ளை. சரி வாங்கடா டைரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். கடைசியாக அந்த சீனில் விட்டோமோ அதே சீன்லேருந்து இப்போவும் கண்டினியூ பண்ணிப்போண்டா. பால்கனியில் தான் இருக்கீங்க, ஸோ அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கோங்கடா. ஸோ வீதான் அவங்கள கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நெக்லலாம். அப்போ நீங்கள் தான் அப்படியே சும்மா திரும்பி பார்க்குறீங்க. அப்போ தான் கேலண்டரை பார்க்குறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி ஆச்சு, ரொமான்ஸ் பண்ணும்போது தான் உனக்கு எல்லாம் தோணுமா? இல்லைங்க, நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்பாவுக்கு வாரம் பிளட் சேஞ்ச் பண்ணணும்னு. இருக்குது, அதுக்கு என்ன? அதான் நானும் இன்றைக்கி போயிட்டு வரட்டா? சரி ஓகே, போயிட்டு வா. உங்கள் அப்பாவும் பார்த்த மாதிரி இருக்கும், போயிட்டு வா. சரி ஓகேங்க, நான் போய் ரெடி ஆகுறேன். இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருக்குது. இல்லை நான் புடவை கட்டிக்கிறேன். சரி ஓகே இப்போது நீங்களும் போய்ட்றீங்க. உடனே அவருக்கு ஒரு கால் வருது, அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்டே இருந்து தான். தயா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட, இந்த மாதிரி லீவ் எங்களால் ஃபுல்லாக தர முடியாதுன்னு. ஆமாம் சார், சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருக்குது சார். ஸோ நீங்கள் 2 நாளில் இங்கே வர மாதிரி இருக்கும். சார் 2 நாள்லையா? ஆமாம், இங்கே கொஞ்சம் பைலட் கம்மியாக இருக்குன்னா தான் ஆல்ரெடி சொன்னேன்ல. சரி ஓகே சார், நான் வீட்டில் சொல்லிவிட்டு வரேன் சார். இப்போது அவரு கால் கட் பண்ணிடுறாரு, நீங்களும் ரெடி ஆகிட்டு வந்துடுறீங்க. ஸோ உங்ககிட்ட பொண்டாட்டிங்க வாயேன். சொல்லுங்கள். அது வந்து நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதடி. நான் 2 டேஸில் அங்கே இருக்கணும்டி. எங்கே நீங்கள் சொன்னீங்களா அந்த பைலட் ரேஞ்ச், அந்த இடத்துக்கா? ஆமாண்டி, சாரிடி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது நம்ம பார்த்துக்கலாம். சரி ஓகே, அப்போ இன்றைக்கே கிளம்புற மாதிரி இருக்குமா? ஆமாம். சரி, அப்போ நீங்கள் போய் கீழே சாப்பிடுங்க. நானும் அம்மா அப்பா போய் பார்த்துட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன். இல்லை நீ பொறுமையாக. நான் 1 மணி நேரத்தில் வந்துடுறேன், நம்ம பேக் பண்ணிடலாம். அப்புறமேட்டு நீங்கள் கிளம்பிக்கோங்க. அது வந்து இப்போ தான் கல்யாணம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் தானே சொல்கிறேன், போயிட்டு வாங்க. சரி ஓகேடி. ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம், விடுங்க. சரிடி ஓகே, நான் ஒன்றும் பேசாதீங்க, போங்க. சரி ஓகேடி. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டிலலாம் போய் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறீங்க. அப்போது அவர் தான், அம்மா எப்படி இருக்காங்க, சாரி அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருக்கார். இப்போ தான் பிளட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, அவரால் ஹேண்டை மூவ் பண்ண முடியாதுல்ல. பிளட் போட்டால் ஹேண்ட் மூவ் பண்ண முடியாது? ஆமாம் மூவ் பண்ணலாம், பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஓகே, எனக்கு சரியாக டீட்டெயில் தெரியாதுடி. எனக்கே தெரியாது, ஏதோ ஒரு பார்க்குறனால சொல்கிறேன். சரி ஓகேடி. ஏன் இவ்வளோ சுகமாக இருக்கீங்க? அது போகிறேன்ல, அதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். சரி இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமில் போய் ரொம்ப அழுகுறீங்க. தண்ணியெல்லாம் திறந்து விட்டுட்டு அவ்வளோ அழுகுறீங்க. அவருக்கு லைட்டாக அது ஃபீல் ஆகுது, இருந்தாலும் அவர் பெருசாக அதை எதுவும் சொல்லாமல் விட்டுடுறாரு. ஏன்னா அவராலே இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்ற காரணத்தில். நீங்களும் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. சரி ஓகேங்க, பேக் பண்ணலாமா? சரி ஓகேடி வா அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் அவரும் சேர்ந்து ஃபுல்லாக பேக்லாம் பண்ணுறீங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, இருந்தாலும் உங்களுக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்குது. அடிக்கடி அவரும் உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கர்ட்லிங்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் எப்போ வருவாருன்னு தெரியாதுல்ல, அந்த ஒரு ஃபியரில் அவங்களுக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஓகேங்க, எல்லாம் பேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா மட்டும் பாருங்கள். அத்தை மாமாட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், அவங்களும் திட்டினாங்க, ஏன் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, நீ ஏன் இப்போவே போகிற அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி ஓகே, எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? 9 o'clockன்னு நினைக்கிறேன். இரு நான் பார்க்குறேன். ஆமாண்டி 9 o'clock தாண்டி. சரி ஓகே, இப்போவே கிளம்பிக்கோங்க. இப்போவே வா? ஆமாம் மணி இப்போ 7 ஆயிடுச்சுல்ல, இப்போவே 4 பேரும் கிளம்பிடலாம். அங்கே போயிட்டு அப்புறமா உட்காந்துட்டு போகலாம். சரி ஓகே, கீழே போய் பார்க்கலாம் வா. நீங்களும் அவரும் தான் கீழே இறங்கி வரீங்க. அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க, உங்கள் கையில் ஒரு பேக் இருக்குது, அவர் கையில் ஒரு பேக் இருக்குன்னு. அவங்க வந்தோடனே வீயை தான் போட்டு லொட்டுன்னு அடிக்கிறாங்க. நீங்களும் அதை அத்தை எதுக்கு அத்தை அடிக்கிறீங்க, சும்மா இருங்க அத்தை, நீ சும்மா இரு, எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான்
அத்தை என்னத்தை நான் பண்ணேன்? எனக்கு அப்போவே தெரியும் அவன் வந்துட்டு 2 நாளில் கல்யாணத்தையும் வச்சுக்கலாம், என்கேஜ்மெண்ட்டும் அப்போவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ அதுக்கு மண்டையாட்டி உங்கள் வீட்டில் சண்டை போட்டு இதுக்கு ஓகே சொல்ல வைக்கும்போதே எனக்கு தெரியும் நீ இவன் சொல்கிறதுக்கெலாம் ஆடிட்டு தான் இருப்பேன்னு. ஆனால் இப்படி ஆடுவேன்னு நான் நினைக்கல. டேய் உனக்கு கூடவாட அறிவு இல்லை? இப்படி ஒரு பொண்டாட்டி விட்டுட்டு போகிறோன்னு உனக்கு கூடவா அறிவு இல்லை? அம்மா என்னம்மா பண்ணணும்னு சொல்கிறீங்க? இங்கேயே இருக்க சொல்கிறீங்களா? அப்போ நான் படித்த படிப்பு, நான் போகிற வேலை அதெல்லாம். ஆமாம் அத்தை, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தானே அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இவர் ஒரு நாள் இப்படி போவாருன்னு எனக்கு தெரியாமலே இருந்தால் நான் வரப்போகிறேன். எல்லாமே சொல்லி தானே அத்தை கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் என்ன அத்தை? அதுக்குன்னு இப்படி கல்யாணம் ஆகி 2வது நாள்லேயே விட்டு போவாங்களா? அத்தை அதுக்கு என்ன அத்தை பண்ண முடியும்? என்ன பண்ணணுன்றீங்க? நீங்கள் அமைதியாக இருங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். நான் பண்ணுறது கரெக்டுன்னு தான் அத்தை எனக்கு தோணுது. இப்படியே செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்து வைக்காத அத்தை. சரிடி, என்னமோ பண்ணு. உன்னெல்லாம் பையன் போவி, நீ இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாத. அம்மா அம்மா அம்மா. அத்தை என்ன அத்தை நீங்களும் அப்படி அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க? வாங்க போகலாம், அவரை போய் கொண்டு விட்டு வரலாம். நான்லாம் வரமாட்டேன், உங்களுக்கு வேண்டாம் நீங்களே போங்க. அத்தை வாங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவர் அவங்க அம்மா எல்லாருமே வரீங்க. அவங்க அப்பா நான் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட் போகிறீங்க. இப்போ ஏர்போர்ட்டும் போய் ரீச் ஆகிட்டீங்க. அங்கே போயிட்டு அவரும் சரி ஓகேடி பொண்டாட்டி பத்திரமா இருந்துக்கோ, அடிக்கடி நான் கால் பண்ணுறேன், அட்டன் பண்ண பேசலாம். சரிங்க பேசலாம். பார்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் உடம்ப. டைம் ஆயிடுச்சு, மணி 8:30 ஆயிடுச்சு. உள்ளே போய் போட் பண்ணிக்கோங்க. சரிடி ஓகே, நான் வரேன். ஓகேங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் கண்ணில் அப்படியே டியர்ஸ் நிற்குது. இங்கே நம்ம அழுதா அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரோன்னு சொல்லி அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவர் அங்கே அழுதுட்டாரு. அவங்க அம்மாலாம் விட்டுட்டு போகிறேன்னு கூட அவங்க யோசிக்கல, உங்களை விட்டுட்டு போகிறாரு தான் அவ்வளோ யோசிக்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா கிட்டேயும் அம்மா பார்த்துருமா, மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துக்கோ, உடம்பு நல்லா பார்த்துக்கோமா, சரியா? பார்த்துக்குறோம், போம்மா. ஏம்மா? சரிடா, எனக்கும் நீ போகிறது ஃபீலிங்காக தான் இருக்குது. என்ன பண்ணுன்ற இப்போ நீ நான் அழ வைக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன் போலையே, போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பக்கம் திரும்பிடுறாங்க டக்குன்னு. அவரும் அவங்க அம்மா ஹக் பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட தான் போகிறாரு. அப்பா எல்லாத்துக்கும் பெருசாக டென்ஷன் ஆகாதீங்க, ஆஃபீஸ் ஒர்க்லாம் நினச்சி பார்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்ப்பா, வரி பண்ணிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பிபி மாத்திரைலாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சரிடாவி, நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? நீயும் உடம்பு நல்லா பார்த்துக்கோடா, டைம் இருக்கும்போது கால் பண்ண பேசலாம், சரியா? அப்பா நீங்களுமாப்பா என்னடா பண்ணுறது? நீயே ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்த, தெரிலடா, நீ இப்போ நான் இவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன், சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பாயெல்லாம் காட்டிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ், நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. அவரும் அங்கே போயிட்டேன், ஃப்ளைட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு. நீங்களும் ஓகேன்னு மட்டும் போட்டு விட்டுடுறீங்க. ஆனால் நீங்கள் இங்கே அவ்வளோ அழுவுறீங்க ரூமுக்கு வந்துட்டு. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் சேர்ந்தோம், நல்லா போயிட்டு இருந்துச்சு, 1 மாதம் நியர் 2 நல்லா பேசி பழகி நம்ம கூடயே இருந்த ஒரு மனுஷன் இப்போ திடீர்னுட்டு கிளம்புறாரு ஆஃபீஸுக்குன்ற பட்சம் உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணுறா. அவங்களுக்கும் ரிங் ஆனோடனே நீங்களே எடுக்கிறீங்க. ஹலோ என்னடி? நாளைக்கு காலேஜ் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஆமாம்ல, நாளைக்கு காலேஜ் இருக்கு, வரேன்டி, வந்துடுறேன். என்னடி ஆச்சு? அதுவா, இவர் அங்கே ஃப்ளைட்டு இது பண்ணுறதுக்கு வேண்டி கிளம்பிட்டாருடி வேலைக்கு. ஓ அப்படியா? என்னடி பைலட் தான் இருந்தாலும் என்ன பண்ணோன்ற தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பார்த்துக்கலாம், அவர் வருவார் சீக்கிரமாக. சரி ஓகேடி, நீ பார்த்துக்கோ, சரியா? நாளைக்கு வந்துடு, வராமலான்றாது, அப்போ தான் கொஞ்சமாச்சும் மைண்டு சேஞ்ச் ஆகும். உனக்கு புரியுது, 2வது நாள்லேயே அவர் உன்னை இப்படி வேலைக்கு போகிறேன்னு கிளம்புறது கஷ்டமாக தான் இருக்கும், புரியுது. வா காலேஜுக்கு பார்த்துக்கலாம். சரி ஓகேடி, நான் வரேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. நீங்களும் போய் உங்கள் அத்தைக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்கள் அத்தை மாமாவோட மைண்ட்லாம் நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி அது வேணும் இது வேணும், நம்ம அங்கே போகலாம், நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்குது,
நம்ம நாளான்னைக்கு அங்கே போகலாம் இங்கே போகலான்னு என்னெல்லாமோ பேசி அவங்களே சமாளிக்கிறீங்க. அவங்களே இப்போ தான் கொஞ்சம் அந்த போனதெல்லாம் மனசில் இல்லாமல் கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறாரு. ஸோ இப்போ டைம் ஸ்கிப்ஸ் நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்களும் காலேஜ் இருக்குதுன்னு சொல்லி காலையிலே கிளம்பிடுறீங்க. உங்கள் அத்தையும் இந்தா டிஃபனை வச்சுக்கோ, அப்புறம் இந்தா லன்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதெல்லாம் எடுத்துகிட்டு காலேஜ் போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஏய் பொண்டாட்டி என்ன பண்ணுற? என்னங்க இப்போ கால் பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணுற? அதுவா இப்போ தான் காலேஜ் கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி மண்டே இல்லை, காலேஜ் இருக்குல்ல. ஆமாம் இருக்குல்ல. சரி கிளம்பு. இல்லை சொல்லுங்கள், எதுக்கு கால் பண்ணீங்க சொல்லுங்கள். இல்லைடி இங்கே ரீச் ஆகிட்டேன், என்னோடய ஒர்க்கிங் பிளேஸ்க்கே நான் வந்துட்டேன். அதான். ஓ ஓகே சரிங்க. நான் காலேஜ் போய்ட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், ஓகேவா? சரி ஓகேடி. பாய்ங்க. ஓகேடி. இப்போது நீங்களும் காலேஜ் போய்ட்டு அவருக்கு கால் பண்ணுறீங்க, மெசேஜ் முதல்ல போடுறீங்க. அவருக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நீங்களும் கால் பண்ணுறீங்க. அவரும் எடுத்துகிட்டு நான் அப்புறமா கால் பண்ணுறேன்டி, சாரிடி பொண்டாட்டி, இவங்க இங்கே கூப்பிட்றாங்க, நான் தான் சொன்னேன்ல அவசரமாக தான் என்னையே கூப்பிட்ருக்காங்க, நான் தான் இப்போ கூப்பிட்றாங்கடி, நான் போயிட்டு வந்துட்டா. சரி ஓகேங்க நீங்கள் போங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். சரி ஓகேடி, லவ் யூடி. லவ் யூங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறீங்க. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, என்னடா ஒரு 2 மினிட்ஸ் கூட சரியாக பேச முடியலன்னு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஃபோனை வச்சுட்டு கிளாஸை கவனிக்கிறீங்க. பட் உங்களால் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட கவனிக்க முடியல. உங்கள் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு என்னடி நீ இப்படியே இருக்க, என்னடி பண்ண சொல்கிற, இப்படி கல்யாணம் ஆகிட்டு இங்கே அந்த காலேஜில் இருந்து உட்காந்துட்ருக்க சொல்கிறியா? அதுக்கு என்னடி பண்ண முடியும், கொஞ்சமாச்சும் மைண்டை சேஞ்ச் பண்ணுடி. அவர் சீக்கிரமாக வந்துடுவார், என்ன இப்போ போயிருக்காரு, ஒரு 3 மாதத்துல திருப்பி வந்துடுவார், கவலைப்படாத. அந்த தைரியத்தில் தாண்டி நானும் இருக்கேன், பார்க்கலாம். சரி ஓகேடி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் எதுவும் பெருசாக சொல்லாமல் விட்டுடுறா. ஏன்னா அவளுக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் நிலமை அவளுக்கு புரியுது, பட் அவளுக்கும் அங்கே எதுவும் சொல்கிறதுக்கு தெரியல. இப்போ டேஸஸ்லாம் அப்படி தாண்டா அவங்களுக்கு போகுது. ஒரு 3 months நியர் 2 இப்படி தான் அவங்களுக்கு போயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அவர் கூட டெய்லி வீடியோ கால்லலாம் பேசுவீங்க, நார்மல் கால்லையும் பேசுவீங்க. பட் என்ன தான் இருந்தாலும் உங்களாலேயும் அதை தாங்கிக்கவே முடியல. அவர் என்னடா இவ்வளோ தூரமாக இருக்கார் அப்படின்னு தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நியூலி மேரிடில், அதனால தான் அப்படி இருக்குது உங்களுக்கு. அவரும் உங்களை கன்சோல் பண்ணிக்கிட்டே இருப்பார், நான் வர பார்க்குறேன், லீவ் கிடைக்குதான்னு பார்க்குறேன், லீவ் கிடைக்குதா பார்க்குறேன்னு. பட் அங்கே சீனியர்ஸ் ஆஃபீஸர் யாருமே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ அவர் உங்ககிட்ட கால் பண்ணுறாரு, ஒரு 3 months கழிச்சு ஒரு ஃபைன் டே கால் பண்ணுறாரு. நீங்களும் ஹலோ சொல்லுங்கள். பொண்டாட்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? இப்போ தான் நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ஃபாரின் ஃப்ளைட் ஓட்ட போகிறேன். ஃபாரின் ஃப்ளைட் தான், அதாவது உனக்கு புரிகிற மாதிரி ஃபாரின் ஃப்ளைட்டு. அதாவது நான் வெளிநாட்டு வரையும் ஓட்ட போகிறேன். இது வரைக்கும் நான் இந்தியாவுக்குள்ளே தான் ஓட்டியிருக்கேன், இப்போ தான் வெளிநாட்டுக்கு ஓட்ட போகிறேன். ஓ அப்படியா, சரிங்க. எப்படிங்க அதெல்லாம்? அது எனக்கும் தெரில. லைக் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. தெரில, மேபி என்னோடய ஸ்கில்ஸ் நல்லா இருக்கனால எனக்கு இந்த தடவை கொடுக்குறாங்க. இதில் நான் நல்லா பண்ணிட்டேன்னா எனக்கு இனிமேல் நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸும் தருவாங்க. அதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நம்மளும் போகலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், என்னன்னு தெரியல. என் சீனியர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்தால் நம்மளும் போகலாம் அப்படின்னு, அந்த ஃபாரின் கண்ட்ரிஸை நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தால் நானும் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்க ஓகேங்க. சரி நீங்கள் போங்க, டைம் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன், நீங்கள் போங்கங்க. சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், கொஞ்சம் டைம் ஆகுது. பைடி. பாய்ங்க. லவ் யூங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறீங்க. இங்கே அவருக்கும் ஒரே ஹாப்பி, நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு ஃப்ளைட் ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சாமியெல்லாம் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ஃப்ளைட் எடுக்கிறாரு. ஃப்ளைட்டும் போகுது. நீங்களும் அவர் கூட பேசி முடிச்சுட்டு நீங்களும் காலேஜ் கிளம்பியிருப்பீங்க. ஆனால் ரொம்ப குஷியாக இருக்கீங்க. அது என்னென்னு உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட கூட நீங்கள் சொல்லலை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, சும்மா லைக் சிரிச்சுக்கிறீங்க, வெக்கப்படுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னடியும் பிரச்சனை, சும்மா வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க, அவன் புருஷன் ஏதாவது வராரா? அவர்லாம் எதுவும் வரலடி. அப்புறம் ஏண்டி இவ்வளோ வெக்கப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்புறமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் சரி ஓகே என்னமோ நீ சந்தோஷமாக இருந்தால் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கான டேவும் அப்படி தாண்டா போகுது உங்களுக்கு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். வீட்டுக்கும் வரீங்க. வீட்டுக்கு வந்தால் உங்கள் அத்தை தான் எனக்கு எதுவும் மாதிரி இருக்குமா அப்படின்னு வந்தோடனே சொல்கிறாங்க. என்னாச்சு அத்தை? வந்தோடனே வந்தது வராதுமா என்னமோ மாதிரி இருக்குன்றீங்க, என்னாச்சு? இல்லைம்மா, மனசு என்னன்னு தெரியல, மாதிரி நெருடலாகவே இருக்குது, ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் நீ காலைல தான் நடந்துச்சா?
ஆமாம்மா, இது வரைக்கும் நான் டீ போட்டு பால் திரிஞ்சதே கிடையாது. இன்னைக்கு காலையிலேயே பால் திரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறம் குங்கும சிமிழ் கீழ விழுந்துருச்சு. அது காத்துல தான் விழுந்துச்சு. இருந்தாலும் இதுவரைக்கும் அங்க தான் இருக்கும் அந்த குங்கும சிமிழ். விழுந்ததே கிடையாது. இன்னைக்கு என்னன்னு தெரிலம்மா, விழுந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. சரி, சரி, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் போய் பேக்க மேல வச்சுட்டு வரேன். நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போலாம். சரியா? ஆ, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களும் கோவிலுக்கு போறீங்க. அவங்களும் ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டுட்டு வந்து ரிலாக்ஸா வந்து உட்கார்றாங்க. இப்போ எப்படி அத்தை இருக்கு உங்களுக்கு? ஆ, இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேம்மா. சரி, ஓகே அத்தை. நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். சரி, ஓகேம்மா. போலாம் நம்ம. அப்படின்னு சொல்லி நீங்களும் இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபோன்லேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. லைக் உங்கள் காலேஜ் குரூப்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்லேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. லைக் மாடல் எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ஓ, இது வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்படின்னு போட்டிருக்கு அதில். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீக் தானே, பார்த்துக்கலாம். அண்டு அவருக்கிட்டேருந்தும் ஒரு மெசேஜ் வருது, தயாங்கிட்டேருந்தும். அதில் வந்துட்டு பொண்டாட்டி இனிமேல் உன் கூட பேசுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும்டி. நான் வேறு ஃபாரின் ஃப்ளைட் ஓட்டுறேன்ல. ஸோ நிறைய லேட் நைட்ஸ்லாம் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ என்னால் பேச முடியாது. நான் உன் கூட பேச நேரம் தாண்டி நான் தூங்குவேன். சரி, ஓகேங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுட்டு விட்டுடுறீங்க. நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க உங்களை அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க. அப்பப்போ டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுறேன்டி அப்படின்னு அவரும் போடுறாரு. நீங்களும் ஓகேங்க, அப்போ நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அப்படியே தான்டா நீங்களும் அத்தையும் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். உங்களாலேயும் எதுவும் பண்ண முடியல. லைக் கூட பேச முடியல. நீங்கள் அதிலே கொஞ்சம் சோகமாயிடுறீங்க. அதுக்கப்புறமும் 1 வாரமும் நீங்களும் அவரும் சரியாக பேசியிருக்கவே மாட்டீங்க. ஏதோ 1 நாள் 2 நாள் தான் பேசியிருப்பீங்க அந்த 1 வாரம் ஃபுல்லாகவே. உங்களுக்கும் படிப்புன்னு இருந்திருக்கும். அவரும் வந்துட்டு வேலைன்னு இருந்திருப்பார். ஸோ எப்போயாவது டெக்ஸ்ட் பண்ணால் உண்டு, அவ்வளோதான். வாய்ஸ் நோட் அண்ட் டெக்ஸ்ட் மட்டும்தான். அதை வச்சு தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ 1 வாரம் கழித்து உங்களுக்கு எக்ஸாமும் ஆரம்பிக்குது. நீங்களும் எக்ஸாம் எழுதுறீங்க. எழுதிட்டு இருக்கும்போது நீங்கள் முடிக்க போகும்போது ஒருத்தர் அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே வராரு. வந்துட்டு இங்கே ஒயன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அந்த இன்விஜிலேட்டரும் பார்த்துட்டு யாரும்மா இங்கே ஒயன்? சார், நான் தான் சார் ஒயன். எக்ஸாம் முடிச்சிட்டியாம்மா? இல்லை சார், ஏதோ முடிக்க போகிறேன். சரி, நீ முடிச்சுட்டு சொல்லுமா அப்படின்றாரு. சரி, ஓகே சார்ன்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிடுறீங்க. சார், நான் முடிச்சிட்டேன் சார். சரி, அவர் எதுக்கும் உங்களை கூப்பிட்டாரு, என்னன்னு போய் கேளுங்க. ஓகே சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த வந்த பர்சன் பின்னாடி போகிறீங்க. போயிட்டு அவரும் கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு சொல்கிறாரு, நான் சொல்கிறேன்றத நீ வந்துட்டு பயப்படாமல் கேளு. ஒன்றும் இல்லை, பயப்படாமல் கேளு. சார், நீங்கள் இப்படிலாம் சொல்லும்போது தான் சார் எனக்கு இன்னும் பயமாகுது. என்னன்னு சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத பயப்படாமல் பொறுமையாக கேளு. ஒன்றும் இல்லை, ஓகேவா? யாருக்கும் எதுவும் இல்லை, பயப்படாமல் நீ கேளு. சரி, ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். அது வந்து நியூஸில் அது வந்து அது ஒரு ஃப்ளைட்டு கிளாஷ் ஆகிடுச்சுமா. என்ன சார் சொல்கிறீங்க? ஃப்ளைட்டா? சரி, ஓகே, அதே என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க? அதில் 96 பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்கம்மா. சரி, இருக்கட்டும். ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க? அது 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 வந்துமா, அதில் அந்த பைலட் தான் அந்த அந்த உயிரை எல்லாத்தையும் காப்பாற்றிருக்காரு. சரி, என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? நீ டென்ஷன் ஆகாதம்மா. அமைதியர். ஒரே நிமிஷம், நான் சொல்கிறது முழுசாக கேளு. அந்த பைலட் பேர் தயாங்க. அவ்வளோதான், நீங்கள் இங்கே இடிஞ்சு நின்றுட்டீங்க. அவரும் தயாங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் கிராஷ் ஆனதை பார்த்து சொல்கிறது அவர் நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பியும் உங்களோட எக்ஸாம் ஹாலில் போயிட்டு பேப்பரை மட்டும் சப்மிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடுறீங்க. எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓட ஆரம்பித்தாங்க தான். வீட்டில் போய் நிற்கிறீங்க. உங்கள் வீடு கதவை திறந்துட்டு உள்ளே வரீங்க. அத்தை என்ன தவறுலாம் சொல்கிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அத்தை. அவர் நல்லா தானே இருக்கார். அது வந்துமா, அவன் இதுக்கப்புறம் எனக்கு புள்ள இல்லைம்மா, அவன் போயிட்டாம்மா அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க.
உங்களுக்கா இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. இவ்வளோ நேரம் உங்களோட டிஎஸ் நீங்கள் கண்ட்ரோல் தான் பண்ணியிருப்பீங்க. ஒரு ட்ராப் கூட கீழே சிந்திருக்காது. இப்போது அவங்களும் அதை பார்த்துட்டு, நீ அழறதா இருந்தால் அழுதுருமா, அடக்கி வைக்காதம்மா, ரொம்ப வலிக்கும்மா, நானே இவ்வளோ நேரம் அழுது இப்போ தான் ஏதோ ரிலாக்ஸ் ஆகிருக்கேன், ரிலாக்ஸ்னா கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தாம்மா வரல, நீயும் அழுதுருமா ப்ளீஸ் அப்படின்றாங்க. நீங்கள் அவங்களோட கையை தட்டி விட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு உங்களோட வயத்தை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறீங்க. அழறீங்கன்னு அவ்வளோ நேரம் அழுதுருப்பீங்க. ஒரு நியர் டு ஒரு 1 ஹவருக்கு மேலேயே அழுதுருப்பீங்க. உங்களால் எதுவுமே அதுலேருந்து வெளியிலே வர முடியல. அப்படி அழுகுறீங்க நீங்கள். உங்களுக்கு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. அவங்க அத்தைக்கும் கீழே அந்த சவுண்டு கேட்டிருக்கோம். அவங்களும் என்ன இவ இப்படி அழுகுறா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்காச்சும் 25 வருஷமாக அவர் கூட இருந்திருப்பாரு. உங்களுக்கு 1 மாதம் 2 நாள் தான். பட் நீங்கள் அதுக்கே இவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி தான் அவங்களோட ஃபீலிங்ஸு. இப்போது அவங்களும் உங்களை சமாதானம்லாம் எதுவும் படுத்தலை. சரி தனியாக அழுகட்டும் அப்படின்னு விட்டுடுறாங்க. நீங்களும் அழுது அங்கேயே படுத்து தூங்கியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப அழுதா தூக்கம் வந்துடும்ல, அந்த மாதிரி நீங்களும் வேறு வழியே இல்லாமல் அங்கேயே தூங்கியிருப்பீங்க. இப்போ உங்கள் ஃபோன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு 3 மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கும். நீங்கள் அந்த 3யுமே பார்த்துருக்கவே மாட்டீங்க. 4th தான் பார்க்குறீங்க. அன்னோன் நம்பருன்னு போட்டிருக்கு. ஸோ நீங்களும் அதை கட் பண்ணிவிட்டு விட்டுடுறீங்க. அப்போ தான் எந்திரிக்கிறீங்க. ஆனால் அவங்க கண்ணெல்லாம் பார்த்தா அப்படியே ரெட்டாக ரொம்ப நேரம் அழுத மாதிரி அப்படி இருக்குது. கண்ணெல்லாம் நல்லா உப்பி போய் அப்படி இருக்குது. திருப்பியும் அதே நம்பர்லேருந்து கால் வருது. நீங்கள் திருப்பி கட் பண்ணுறீங்க. நீங்கள் நினச்சதுக்கப்புறம் 3வது ஒரு தடவை கால் வருது. அப்போ தான் செம்ம காண்டாயிட்டதை, யாரையா நீ, லூசையா நீ, தான் 2 தடவை கட் பண்ணுறேன்னு தெரியல, பெரிய ஹேர் மாதிரி திருப்பி கால் பண்ணிகிட்ருக்க, இதுக்கப்புறம் கால் பண்ணால் மரியாதை கெட்டுரும், ஃபோனை வை அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கேருந்து பொண்டாட்டி நான் தான் தயங்க பேசுகிறேன் தயான் என்னங்க நீங்களா, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாண்டி நான் தாண்டி பேசுகிறேன். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் கதை திறந்து ஓடி போய் உங்கள் அத்தைக்கிட்ட போய் சொல்கிறீங்க. அத்தை இந்த ஃபோனில் தயாங்கன்னு பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க அத்தை. எனக்கு பயமாக இருக்குது அத்தை, நீங்கள் பேசுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு உங்கள் பதட்டமும் இருக்குது. அவர் தான் பேசுகிறாரான்னு உங்களுக்கே ரியலைஸ் ஆகலை. நம்ம எதாவது கனவில் இருக்கோமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. அதனால தான் உங்கள் அத்தைக்கிட்ட கொடுக்குறீங்க. அவங்களும் ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு, ஹலோ யார் இது, ப்ராங்க்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, நாங்களே இங்கே, அம்மா நான் தான்ம்மா சும்மா ப்ராங்க் இருக்கிறீங்கன்ட்டு, அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, எல்லோரையும் காப்பாற்றினா அதனால நான் வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக ஆகிடுச்சு, மறைஞ்சு நான் இருக்க வேண்டியதாக ஆகிடுச்சு, என் வயத்தில் தான் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால என்னால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. ஸோ அங்கே இருந்தவங்களும் என்னை கவனிக்கலை. அப்புறம் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வந்தேன். அப்போ தான் என்னை கவனித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கம்மா. வேறு ஒன்றும் இல்லை. அது இன்னும் யாருக்கிட்டையுமே இன்ஃபர்மேஷன் சொல்லலை. இன்னும் நியூஸ்லேயும் அது வெளிப்படல. அதனால தான் உங்களுக்கு விஷயம் தெரியல. நான் உயிரோட தாம்மா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. உங்கள் அம்மாக்கா சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த அழுகையோடையே சிரிக்கிறாங்க அவங்களும். இப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு, அத்தை என்னத்த ஆச்சு சொல்லுங்க அத்தை, எனக்கு பயமாக இருக்குது. அவங்க உண்மையாகவே நம்ம தயாந்தாம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எல்லாத்தையும் உங்கள்கிட்டயே சொல்கிறாங்க. நீங்களும் அழுதுகிட்டே அவரோட ஃபோனை வாங்கி, மரியாதையாக இப்போ நீங்கள் கிளம்பி வரீங்க, இல்லைன்னா நான் அங்கே வந்துடுவேன், என்னடி வரீங்க, இல்லைன்னா நான் வரட்டா, சரி நானே வரேன், 2-3 நாள் லீவ் கேட்டு வரேன், வரீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான் வரும். ஸோ வேறு சம்மகாண்டில் இருக்கா போலே அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு அவரும் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வழியில் அவரோட சீனியர் கேட்டலாம் பர்மிஷன் கேட்டுட்டு அவரும் வராரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். மார்னிங் ஒரு 6 o'clock அவரும் வந்திருப்பார். அங்கே கதவை தட்டிட்டு வெளியில் நிற்கிறாரு. நீங்களும் கதவை திறந்தோடனே கட்டி பிடிச்சி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. உங்களால் அந்த வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. அழுதுகிட்டே அவரை கட்டி பிடிச்சிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அவரும் சரி ஒன்றும் இல்லை நான் இங்கே தானே நிற்கிறேன், முன்னாடி தானே நிற்கிறேன், ஒன்றும் இல்லை எனக்கு, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அழுதுகிட்டு ஐ லவ் யூ தயம், ஐ லவ் யூ, இனிமேல் எதுக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன நீ அதெல்லாம் வாழ்க்கையில் வரதான் செய்யும், அதுக்குன்னு நான் வேலைக்கே போகக்கூடாதுங்கய்யா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் கூடயே இருங்க ப்ளீஸ். சரி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எதாவது சொன்னால் அவள் ஏதாவது இன்னும் ரொம்ப யோசிப்பாளோன்னு சொல்லிவிட்டு அவரும் எதுவும் சொல்லாமல் சரி நான் எங்கேயும் போகல உன் கூடயே இருக்கேன் ஓகே என் கூடயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சரி ஓகே நான் எங்கேயும் போகலாம், உன் கூடயே தான் இருக்கேன், வா உள்ளே போகலாம் அப்படின்றாங்க.
அவங்க அம்மாவும் நீங்கள் 2 பேரும் உள்ளே வரதை பார்த்தோன்னே இருங்கன்னு சொல்லிட்டு ஆர்த்தி தட்டில் ஆர்த்திலாம் எடுக்கிறாங்க. அவரும் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு உள்ளே வராரு. மேலே நீங்கள் ரூமுக்கு வந்தோடனே தான் நீங்கள் இன்னும் அவரை கட்டி பிடிச்சி தான் இருக்கீங்க, கையை ஹோல்ட் பண்ணி தான் இருக்கீங்க. அவருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கும் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது, நம்ம மேலே ஒருத்தி இவ்வளோவோட அளவு வைப்பா அப்படின்னு. இப்போது நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன அப்புறம் அவரோட கையை கொண்டு உங்கள் வயத்தில் வச்சுட்டு சொல்கிறீங்க, உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிற, பையன் வேணுமா பொண்ணு வேணுமாவா, உண்மையாவாடி? ஆமாம், நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ண ஞாபகம் இருக்கா? கால் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஆமாம் சொன்னேன். ஆக்சுவலி அதுக்கு முந்தின நாள் தான் நானே டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், பாசிட்டிவ்னு வந்துச்சு. எனக்கு அன்றைக்கே உன்கிட்ட சொல்லணுன்னு தான் ஆசை. சரி நீ தான் லேட் ஆகுதுன்னு சொன்னியா, சரி நீ அப்புறமா கால் பண்ணும்போது சொல்லலான்னு விட்டுட்டேன். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, உங்ககிட்ட சொல்லாமல் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறோன்னே அவரும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு, நமக்குன்னு ஒரு குழந்தையாடி, நமக்கான குழந்தையாடி, ஆமாம் உன் குழந்த, உனக்கான குழந்த அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணுறாரு. ஸோ ஹாப்பி எண்டிங் தான் இந்த 2 ஷார்ட்டுமே முடியுது. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். எனி சஜஷன்ஸ், comments in the comment box. So, 안녕하세요, 사랑해.